திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, கட்டபொம்மன் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்ட 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த பாளையக்காரர் ஆவார். இவர் தெலுங்கு மொழி பேசும் ராஜகம்பளம் நாயக்கர் இனத்தில் பிறந்தவர். இவருடைய முன்னோர்கள் முகமத்தியர்களின் படையெடுப்புக்கு பின்பு கம்பளி ராஜ்யம் இழந்து விஜயநகரம் உருவாக்கினர். பின் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் வாழ்ந்து வந்தனர். பின்பு முகமத்தியர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் மீது தாக்குதல் நடத்தி நாட்டை கைப்பற்றி 50 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினர். பாண்டிய நாட்டில் கோவில்கள் இடிக்கப்பட்டன. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அடைக்கப்பட்டது. விஜயநகர பேரரசின் படைகள் வந்து அவர்கள் 3 நாடுகளையும் கைப்பற்றினர். பின்பு பாஞ்சாலக்குறிச்சியை ஆண்ட பாண்டிய மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மு முன்னோர்களின் வீரத்தை போற்றி பாஞ்சாலங்குறிச்சியை பரிசாக வழங்கினார். அழகிய வீரபாண்டியபுரம் என்னும் ஊரில் ஆட்சி புரிந்து வந்த ஜெகவீர பாண்டியனின் அவையில் அமைச்சராக பொம்மு என்கின்ற கெட்டி பொம்மு என்ற இடம் பெற்றிருந்தார். இவரது பூர்வீகம் ஆந்திர மாநிலம் பெல்லாரி ஆகும். வீரம் மிகுந்தவர் என்கின்ற பொருளை தெலுங்கில் உணர்த்தும் கெட்டி பொம்மு என்ற சொல் நாளடைவில் கட்டபொம்மு என்று மாறி பின் தமிழில் கட்டபொம்மன் என்று சொல்லாகியது. ஜெகவீர பாண்டியனின் மறைவுக்கு பின் அரசு கட்டிலில் ஏறி கட்டபொம்மு பின் ஆதி கட்டபொம்மன் என்று அழைக்கப்பட்டார். இவரே பொம்மு மரபில் முதல் கட்டபொம்மன். பொம்மு மரபில் வந்த ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியின் புதல்வரே வீரபாண்டியன் என்னும் இயற்பெயர் கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவர். நாயக்க வம்ச ஆட்சியில் தொடர்ந்து வருவதால் பொம்மு நாயக்கர் என்றும் மக்களால் அழைக்கப்பட்டார். ஜனவரி 3, 1760 அன்று பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தார். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 1790 அன்று 47வது பாளையக்காரர் ஆக பொறுப்பேற்றார். ஊமத்துரை, துரைச்சிங்கம் என்ற 2 சகோதரர்களும் ஈசுவரவடிவு, துரைக்கண்ணு என்ற 2 சகோதரிகளும் இருந்தனர். இவரது துணைவியார் சக்கம்மாள். இவர்களுக்கு பிள்ளை பேறு இல்லை. இவர்கள் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்தார். கர்நாடக பிரதேசத்தின் ஆட்சியாளர்களான ஆற்காடு நவாப்புகள் பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையை கும்பினியாரிடம் கொடுத்தனர். அதன்படி நெல்லை சீமையில் வரி வசூல் செய்யும் பொறுப்பை ஏற்ற தளபதி மார்க்ஸ்வெல் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி வசூலை செய்ய முடியவில்லை. கிபி 1797 ஆங்கில தளபதி ஆலந்துரை பாஞ்சாலங்குறிச்சிக்கு போரிட வந்தார். கட்டபொம்மனிடம் ஆலந்துரை தோற்று ஓடினார். நெல்லை மாவட்ட கலெக்டர் ஜாக்சன் துரை கட்டபொம்மனை சந்திக்க அழைத்தார். கட்டபொம்மனை பல இடங்களுக்கு வர சொல்லி சந்திக்காமல் அலைக்கழித்தார். இறுதியில் செப்டம்பர் 10, 1798 ராமநாதபுரத்தில் சந்தித்தார். கட்டபொம்மன் முறியடித்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்றார். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 1799 பாணர்வென் தலைமையில் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிடப்பட்டது. கடும் போர் நடந்தது. கோட்டை வீழ்ந்துவிடும் நிலையில் கட்டபொம்மன் அதனை விட்டு வெளியேறினார். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 1799 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. அக்டோபர் 1, 1799 புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டமானால் கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு கும்பினியாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 1799 ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் ஆணைப்படி கயத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார். கட்டபொம்மன் மற்றும் ஊமைத்துரை பற்றிய நினைவு பட கண்காட்சியுடன் நினைவு மண்டபம் ஒன்று கட்டப்பட்டு வருகின்றது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.